முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வருவாய்த்துறையின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 1,64,53,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோட்டாட்சியர் அலுவலக கட்டடம் மற்றும் குடியிருப்பை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். மேலும் 40,36,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், கிராம நிர்வாக அலுவலர் அலுவலக கட்டடங்கள், நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறை அலுவலக கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகள் ஆகியவற்றையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். கிராம நிர்வாகம் முதல் மாவட்ட நிர்வாகம் வரையான கள நிர்வாக பணிகளையும் நில நிர்வாக பணிகளையும் செயல்படுத்தி வருவதோடு பல்வேறு சமூக நலத்திட்டங்களையும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கும் மிக முக்கிய துறையாக விளங்கும் வருவாய்த்துறையின் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் தரை மற்றும் முதல் தளத்துடன் 1,64,53,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கோட்டாட்சியர் அலுவலக கட்டடம் மற்றும் வருவாய் கோட்ட அலுவலர் குடியிருப்பு ஆகியவற்றை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் திறந்து வைத்தார். இப்புதிய கோட்டாட்சியர் அலுவலக கட்டடமானது வருவாய் கோட்ட அலுவலர் அறை, பணியாளர்கள் அறை, கூட்ட அறை, கணினி அறை, பதிவு வைப்பறை, பணியாளர்கள் உணவருந்தும் அறை, கழிப்பறை, வாகனங்கள் நிறுத்துமிடம் ஆகிய வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் 1,49,58,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் குடியிருப்பு, செங்கல்பட்டு, மதுரை கிழக்கு, உசிலம்பட்டி, சேலம் தெற்கு, சேலம் மேற்கு, திருவெரும்பூர் மற்றும் நீடாமங்கலம் ஆகிய இடங்களில் 14,33,06,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலக கட்டடங்கள், கடலூர் மாவட்டம் வேப்பூர், கரூர் மாவட்டம் மண்மங்கலம், வேலூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி, திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் ஆகிய இடங்களில் 8,81,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வட்டாட்சியர் அலுவலகங்களுடன் கூடிய குடியிருப்புகள், அரியலூர் மாவட்டம் நாகமங்கலம் மற்றும் கீழப்பலூர், கரூர் மாவட்டம் புகழூர், தொரணாக்கல்பட்டி, கேபரமத்தி, வெள்ளியணை, தாழப்பட்டி மற்றும் கட்டளை ஆகிய இடங்களில் 1,05,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்களுடன் கூடிய குடியிருப்புகள், கரூர் மாவட்டம் லட்சுமி நாராயண சமுத்திரம், ஜெகதாபி, காக்கவாடி, சித்தலவாய், தென்னிலை மேற்கு, தென்னிலை கிழக்கு, புன்னம், வேலம்பாடி, நஞ்சை புகழூர், மண்மங்கலம், ஏனம், கொடந்தூர் தெற்கு, சின்னத்தாராபுரம், கூடலூர் கிழக்கு, கொடையூர், மொடக்கூர் கிழக்கு, ஆலமரத்துப்பட்டி ஆகிய இடங்களில் 1,18,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 17 கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகங்களுடன் கூடிய குடியிருப்புகள், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த அலுவலக கட்டடம், ராமேஸ்வரத்தில் 2,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா மாளிகை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறையின் குறுவட்ட அளவர்களுக்கு திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் மற்றும் சன்னாநல்லூரில் 25,42,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளுடன் கூடிய அலுவலக கட்டடங்கள் என மொத்தம் 42,81,000 ரூபாய் மதிப்பீட்டிலான வருவாய்த்துறை, நில அளவை மற்றும் நிலவரி திட்டத்துறைகளுக்கான அலுவலக கட்டடங்கள் மற்றும் குடியிருப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். மேலும் சென்னை எழும்பூர், மதுரை மாவட்டம் மேலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் வடக்கு, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஆகிய இடங்களில் தோற்றுவிக்கப்பட்ட 4 புதிய வருவாய் கோட்டங்கள், கீழ்பென்னாத்தூர், மேல்மலையனூர், கண்டாச்சிபுரம், சூளகிரி, காரிமங்கலம், நல்லம்பள்ளி, காடையாம்பட்டி, பல்லாவரம், நெமிலி, பேர்ணாம்பட்டு, மானூர், சேரம் மகாதேவி, குமாரபாளையம், தாளவாடி, கொடுமுடி மற்றும் மொடக்குறிச்சி ஆகிய இடங்களில் தோற்றுவிக்கப்பட்ட 16 புதிய வருவாய் வட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி. விஜயபாஸ்கர், தலைமைச் செயலாளர் திரு கு. ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், வருவாய்த்துறை செயலாளர் திரு இரா வெங்கடேசன், முதன்மை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் திரு அத்துல்ய மிஸ்ரா, நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் திருமதி இரா வாசுகி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.